காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது என்கிற குரலில் செய்யப்படுகிற உதவி கூட சரியான காலத்தில் செய்தால்தான் அது இந்த உலகத்தை விட பெரியது என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அந்த வள்ளுவர் பெருந்தகையே நம் வாதத்திற்கு வலிமை சேர்க்கிற அளவில் சொல்லிவிட்ட பிறகு காலம் பொன் போன்றது என்பதற்கு வேறு என்ன ஆதாரம் வேண்டும்? உணவு, உடை, உறைவிடம், புகழ், பணம் என்று வாழ்க்கையில் எதை இழந்தாலும் மீண்டு விடலாம், மீண்டும் பெறலாம். ஆனால் இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாதது இரண்டு தான். ஒன்று மனிதனின் உயிர், 2 இயற்கை நமக்கு தந்த விலைமதிக்க முடியாத காலம். நாம் வீணாக விரயம் செய்கிற ஒவ்வொரு நொடியிலும் ஏதோ ஒன்றை நாம் இழக்கிறோம் என்பதுதான் நெல்லின் நுனியளவு கூட நிராகரிக்க முடியாத நிதர்சனமான உண்மை. இதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், போர் படையினில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் என்று ஒரு சினிமா பாடலில் காலம் பொன் போன்றது என்கிற தத்துவத்தை எளிமையான பாடல் வரிகளில் எடுத்துச் சொல்லியிருப்பார். காலத்தையும் நேரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்துபவர்கள் வாழ்க்கையில் உயர்ச்சி அடைகிறார்கள், தவறான முறையில் பயன்படுத்துபவர்கள் வீழ்ச்சி அடைகிறார்கள் என்பதுதான் காலத்தின் தத்துவம். ஒலிம்பிக் போட்டிகளில் ஒரு வினாடிக்கும் குறைவான நேரம் மற்ற போட்டியாளர்களை விட பின்தங்கியதால் தங்கப்பதக்கங்களை தவறவிட்டவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அடிமைப்பட்டு கிடந்த இந்திய திருநாட்டை வீரம் செறிந்த இளைஞர்களையும் விவேகம் நிறைந்த மக்களையும் ஒன்று திரட்டி விடுதலை வாங்கித் தந்த நம் தேசப்பிதா மகாத்மா காந்தி, விடுதலை நாட்டை அணுசக்தி நாடாக உயர்த்தி காட்டிய ஏபிஜே அப்துல் கலாம், தன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சிக்காகவே அர்ப்பணித்த தாமஸ் ஆல்வா எடிசன், உலகத்தின் பெரும் பணக்காரர்களாக உயர்ந்து நிற்கிற பில்கேட்ஸ், வாரன் பஃபெட், கார்லோஸ் ஸ்லிம், கிரிக்கெட்டில் உலகமே வியந்து பாராட்டுகிற பல சாதனைகளை செய்த சச்சின் டெண்டுல்கர், இப்படி எந்த துறையில் உச்சம் தொட்டவர்களாக இருந்தாலும் அவர்களின் முயற்சியும் உழைப்பும் மட்டுமல்ல, காலத்தையும் நேரத்தையும் முறையாக பயன்படுத்திய விதம்தான் அவர்களை சரித்திரத்தில் இடம்பெற வைத்திருக்கிறது. பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் கூட விலைமதிப்புள்ளதுதான், ஆனால் காலம் விலைமதிப்பற்றது. இன்றைய தேதியில் நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரம் நம்மை கடந்துவிட்டால் அதை எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் மீட்டுத்தர முடியாது. எனவே காலம் பொன் போன்றது மட்டுமல்ல, பொன்னை விட உயர்ந்தது என்பதை 1000 முறை ஆணித்தரமாக அடித்துச் சொல்லி விடைபெறுகிறேன்.